ஃப்ரெண்ட்ஸ், டெய்லரிங் கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸில் இருந்து ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் இந்த 4 அடிப்படையில் தான் மேல் பார்ட்டை வரையக்கூடியதாக இருக்கும். கழுத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் நீளம், அதோடு சேரக்கூடியது பாடியோட மெஷர்மெண்ட்ஸ். இதை ஈஸியாக டயக்ராம் வடிவத்தில் யார் வேணுனாலும் புரிஞ்சுக்கிற மெத்தட்ஸில் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட டயக்ராம் மெத்தட் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா என்னுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்கை எப்படி வரையணும், எங்கேருந்து ஷோல்டரோடைய தொடக்கம் இருக்கணும், அந்த இடத்துல இருந்து ஆம்கோலுடைய நீளத்தை நீங்கள் முதுகு பகுதியோட அட்டாச் பண்ணுறக்கூடிய பகுதி எதுன்னு 4 ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த 4 ஸ்டெப்ஸு இருந்தால் குழந்தைங்க துணியிலிருந்து ப்ளவுஸோடைய மேல் பகுதி வரைக்கும் கிளியராக டயக்ராம் போட முடியும். சேனல் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லரிங் கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸில் இருந்து ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் இந்த 4 அடிப்படையில் தான் மேல் பார்ட்டை வரையக்கூடியதாக இருக்கும். கழுத்துலேருந்து ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் நீளம், அதோடு சேரக்கூடியது பாடியோட மெஷர்மெண்ட்ஸ். இதை ஈஸியாக டயக்ராம் வடிவத்தில் யார் வேணுனாலும் புரிஞ்சுக்கிற மெத்தட்ஸில் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட டயக்ராம் மெத்தட் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா என்னுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்கை எப்படி வரையணும், எங்கேருந்து ஷோல்டரோடைய தொடக்கம் இருக்கணும், அந்த இடத்துல இருந்து ஆம்கோலுடைய நீளத்தை நீங்கள் முதுகு பகுதியோட அட்டாச் பண்ணுறக்கூடிய பகுதி எதுன்னு 4 ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த 4 ஸ்டெப்ஸு இருந்தால் குழந்தைங்க துணியிலிருந்து ப்ளவுஸோடைய மேல் பகுதி வரைக்கும் கிளியராக டயக்ராம் போட முடியும். சேனல் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள்.